புதுச்சேரி கூடப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வேளாண் விஞ்ஞானி ஸ்ரீலட்சுமி. இவர் வேளாண் விஞ்ஞானி பத்மஸ்ரீ வெங்கடபதியின் மகள். தோட்ட பயிர்களில் ஸ்ரீலட்சுமி பல புதுமைகளை புகுத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மலை பிரதேசங்களில் மட்டும் விளையக்கூடிய மிளகு ரகங்களை சமவெளி பகுதிகளில் பயிரிடும் வகையில் புதிய ரகத்தை கடந்த ஆண்டு கண்டுபிடித்தார். மூலிகைகள்ல ராஜான்னு சொல்றது பாத்தீங்கன்னா மிளகுதான். ஒரு பகைவனோட வீட்டுக்கு போனா கூட 4 மிளகு இருந்தா போதும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மூலிகையில ரொம்ப மருத்துவ குணம் மட்டும் இல்லாம உங்களுக்கு அதிக லாபம் தரக்கூடியது பாத்தீங்கன்னா மிளகு. இந்த மிளகுல பாத்தீங்கன்னா நார்மலா தரையில ஓடும் இல்லையா, அந்த கொடிகள் இருக்கு இல்லையா, அதுதான் நர்சரியாளர்கள் எடுத்தோ இல்ல விவசாயம் பண்றவங்களோ எடுத்தோ பாக்கெட்ல போட்டு வளர்த்து அதை 4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு காய்க்கக்கூடியதுதான் இந்த தரையில போற கொடி. இந்த தரையில போற கொடியிலும் நம்ம காய்க்க வைக்க முடியும் அப்படின்றதான் இந்த புதிய தொழில்நுட்பத்துல நம்ம நிரூபிச்சிருக்கோம். இவற்றை விளைவித்து பலனடையும் வகையில் கூடப்பாக்கத்தில் உள்ள தனது பண்ணை தோட்டத்தில் புதிய மிளகு ரகங்களை பதியம் போட்டுள்ளார். வழக்கமான மிளகு கொடிகள் 40 அடி உயரம் வரை வளரும். 25 அடி நீளம் வளர்ந்த பின்பு தொடர்ந்து 4 ஆண்டுகள் கழித்து மிளகு பயன் தரும். காய்க்க வச்சிருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 18 மாசங்கள். அதாவது நார்மலா நம்மளது புதிய நுட்பத்துல பாத்தீங்கன்னா கீழே இருந்து மேல வரைக்கும் காய்கள் வரும் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் போன வருஷம். அதே இதுலதான் இப்ப தரையில போற கொடியிலும் காய்களை காய்க்க வச்சிருக்கோம். இந்த மாதிரி காய்க்க வைக்கிறதுனால விவசாயிகளுக்கு இந்த தரையில போற கொடிகளையும் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுலயும் ஈல்டு கொடுக்கறதுனால அவங்களுக்கு இன்னும் அந்த நம்ம எடுக்கக்கூடிய வருமானத்திலையும் எடுக்கக்கூடிய டன்னேஜ்லயும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் காய்கள் வர்றதுனால பறிக்கிற கூலியும் உங்களுக்கு கம்மியாகும், லேபர் ஓரியன்ட் ப்ராப்ளம் கம்மியாகும், மெயின்டெனன்ஸ் பண்றது கம்மியாகும். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஒரு ஏக்கருக்கு 5வது வருஷத்துலாம் பாத்தீங்கன்னா 8 டன்கள் வரைக்கும் தாராளமா எடுக்கலாம். நார்மல் விவசாயம் பண்ற மிளகு 4வது 5வது வருஷத்துல காய்க்கிற மிளகு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெக்டர்ல பாத்தீங்கன்னா 2 டன் வரும். அதுவே பெரிய விஷயம் எடுத்தோம்னா நம்ம இதுல எல்லாம் ஈஸியா 5வது வருஷத்துல 8 டன் ஈஸியா வந்துட்டு போகும். நம்ம பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் சமவெளி பகுதிகளில் பயிரிடும் வகையில் ஸ்ரீலட்சுமி 12 அடி உயரம் வளரும் புதிய ரக மிளகை பயிரிட்டுள்ளார். அவற்றிற்கு தேவையான உரங்கள், நுண்ணூட்ட சத்துக்கள் மற்றும் தண்ணீர் பாய்ச்சி வருவதால் மிளகு சாகுபடி எதிர்பார்த்த பலன் கிடைப்பதாக கூறினார். இந்த புதிய ஜெம்பிளாசம் வெரைட்டியை ஒரு மரத்துக்கு ஒரே ஒரு கொடியை ஏற்றி விட்டாலே போதும். நம்ம 5 கிலோ காய்ந்த மிளகை ஈஸியா எடுக்கலாம். இந்த மாதிரி புதிய தொழில்நுட்பத்துல வர புதிய ரகங்களை விவசாயிகள் பயிரிடணும். அப்படி பயிரிட்டா மட்டும்தான் அவங்க அதிக லாபம் பெற முடியும்.